இயேசுவே என் இனியவரே, என் ஆண்டவரே, உன் பாடுகளே என் வாழ்வின் அடிச்சுவடுகளே. இயேசுவே என் இனியவரே, என் ஆண்டவரே, உன் பாடுகளே என் வாழ்வின் அடிச்சுவடுகளே. இயேசு கூறுகிறார், என் அன்பு மகனே, மகளே, எனது சிலுவை பாதையின் 14 ஸ்தலங்கள் வழியே நடந்து செல்ல உன்னையும் அழைக்கிறேன். நீ மட்டும் தனியாக பயணம் செய்யவில்லை, நானும் உன்னுடன் வருகிறேன். நீ வேறு நான் வேறல்ல, நான் திராட்சை கொடி, நீ அதில் ஒரு கிளை. 2000 ஆண்டுகளுக்கு முன் நான் சென்ற சிலுவை பாதையும் இன்று நீ செல்லும் பாதையும் ஒன்றே. எனது பாதையின் முடிவில், இறப்பினில் மீட்பின் மணிமகுடம் பரிசானது. உனது பாதையின் முடிவில், இறப்பில் நீயும் மணிமகுடம் சூட வேண்டும். முதல் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடைசி இரா உணவு. ஆதியிலிருந்தே உன்மீது நான் கொண்ட அன்பு இந்நேரத்தில் பேரலைகளாக என் இதயக் கரைகளில் பொங்கி எழுகின்றது. ஆம், நீ மட்டுமே என் கண்முன் தெரிகின்றாய். 3 ஆண்டு காலம் என் சீடர்கள் மீது நான் கொண்டிருந்த அன்பு ஆண்டாண்டு காலமும் உன்மீதும் இருந்தது மகனே. யூதாசைப் போல் நீ என்னை காட்டிக் கொடுக்கலாம், ராயப்பரைப் போல் என்னையே நீ மறுதலிக்கலாம். கடைசி நேரத்தில் என்னை விட்டகன்ற சீடர்கள் போல் நீ என்னை புறக்கணிக்கலாம். இருந்தாலும் நீ என்னுடையவன், என்னுடையவள். இதோ உனக்காக பிடப்பட்ட என் உடல், உனக்காகவே சிந்தப்பட்ட என் இரத்தம். என் ஆண்டவரே இயேசுவே, உமது இதயத்தில் நிரம்பியுள்ள அன்பு எனக்காக என்பதை அறிந்து கொண்டேன். என்னை வெறுப்பவர் மீது அன்பு காட்டவும், ஒதுக்குவோரை தேடி ஓடிப்பிடித்து கட்டி அணைக்கவும், வேண்டாதவரை என் விருந்தினராக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். பிறரை அன்பு செய்யும் மனோதிடத்தை எனக்கு தாரும். நீர் செய்தது போல் பிறருக்காக என் உடலை நான் பிட்டு பகிர்ந்தளிக்கும் வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கெத்சமனி தோட்டத்தில். அன்பின் மீட்பரே எங்கள் இயேசுவே, அன்பின் மீட்பரே எங்கள் இயேசுவே, வலிமை களைந்து எளிமை அணிந்து வாழ அருளுமே, வாழ அருளுமே. அன்பின் மீட்பரே
எங்கள் இயேசுவே. என் தந்தையே, கூடுமானால் இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். என் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவர் கூட இல்லையா? அன்பு மகனே, மகளே, இந்த உலகை மீட்பதற்காக நான் தனியாக துன்பப்பட வேண்டியுள்ளது. நீயும் உன் சகோதரர்களை மீட்க விரும்பினால் கல்வாரி பாதையில் தனியாக நடந்து செல்ல பழக வேண்டும். தனியாக உனது துன்பத்தை சுமந்து கொண்டு தனியாக இறந்து அவர்களை நீ மீட்க வேண்டும். அன்பு ஆண்டவரே, என் வாழ்நாளில் நிலவும் தனிமை ஏகாந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும். ஆண்டவரே, நான் தனிமையில் இருப்பதில்லை. அன்பு கரங்கள் என்னை எப்போதும் அரவணைத்து உள்ளன. என்னால் நடக்க முடியும், ஆனால் தனியாக அல்ல. உமது பாதையில், உமது அடிச்சுவடுகளில் என் காலடி பதிந்து உம்மோடு கூட என்னால் நடக்க முடியும். ஆண்டவரே, இவ்வுலகின் அடிச்சுவடுகளுக்கு அப்பாற்பட்டதாக எனது வாழ்க்கை பாதை அமையலாம். ஆனால் என்றுமே உமது அடிச்சுவடுகளில் நடக்க எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மூன்றாவது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தலைமைச் சங்கத்தின் முன்னால். குற்றவாளி கூண்டிலே என் தெய்வம் நின்ற காட்சி, சுற்றியிருந்த மக்களோ எடுத்து சொன்ன சாட்சி. என் வாழ்க்கை நாடகத்தில் நடந்து வரும் காட்சி, நடத்தி வரும் நாயகனாம் நானும் அங்கு சாட்சி. குற்றவாளி கூண்டிலே என் தெய்வம் நின்ற காட்சி, சுற்றியிருந்த மக்களோ எடுத்து சொன்ன சாட்சி. இதோ வேத நூல் அறிஞர்களும் மூப்பர்களும் குருப்பிரசாதிகளும் குழுமியிருக்கும் தலைமைச் சங்கத்தின் முன்னால் நான் கைதியைப் போல் நிற்கிறேன். நான் என்ன குற்றம் செய்தேன்? உண்மையை பேசினேன், நோயாளிகளை குணமாக்கினேன், பாவிகளை நேசித்தேன். அன்பு மகனே, மகளே, உண்மைக்காக நீ மற்றவர் முன் ஒரு கைதியாக நிற்க தயாரா? உன்னை பிறர் குற்றம் சாட்டினாலும் குற்றம் சாட்டுவோரை நீ அன்பு செய்வாயா? எவ்வளவு தூரம் உன்னால் அன்பு செய்ய முடியும்? சொல். அன்பு இயேசுவே, ஆண்டவரே, நீர் என்ன கூறுகிறீர் என்பதை புரிந்து கொண்டேன். உண்மை அன்பு என்பது கண்ணுக்கெட்டிய மட்டும் பறந்து விரிந்து கிடக்கும் கடலை போன்றது, விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் போன்றது. சோர்வின்றி நான் நன்மை செய்ய வேண்டும். என் சகோதரர்களை வழிநடத்த நான் தன்னலமற்றவனாக வாழ வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மைப்போல் உண்மைக்காக அச்சமின்றி வாழ வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நான்காவது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவின் கைகளில். கண்டேன், ஒதுங்கியே சென்று கைகள்
பிலாத்துவின் கைகளில் என் தந்தையின் சித்தத்தை நான் பார்க்கிறேன். பிலாத்து அநீதனாக இருக்கலாம், ஆனால் அவன் சட்டத்தின் காவலன். என் மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அதனால்தான் கடவுளின் மகனை ஒரு சாதாரண மனிதன் தீர்ப்பிடுகிறான். நான் பிலாத்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்றால், அதை என் தந்தையின் திருச்சித்தம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், என் அன்பு மகளே, உன்மீது அதிகாரம் செலுத்த நான் நியமித்துள்ளவர்களுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கலாமா? என் இயேசுவே, ஆண்டவரே, கீழ்ப்படிதல் என்பது உம்மை பொறுத்தமட்டும் உமது உயிருக்கே உலையாக அமைந்தது. ஆனால் எனக்கு சாதாரண விஷயங்களில் கூட கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு கடினமாக உள்ளது. ஆண்டவரே, என் கண்களை மறைத்து கொண்டிருக்கும் இருள் என்னும் திரையை நீக்கி அருளும். அப்போதுதான் நான் சாதாரண மனிதனுக்கு கீழ்ப்படியவில்லை, உமக்கே கீழ்ப்படுகிறேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 5வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கற்றூணில் கட்டுண்டு அடிபடுவதும் முள்முடி தரிப்பதும். சிரசினில் முள்முடி மகுடம், தோளினில் சிலுவையின் பாரம், உடலினில் பெருகுது இரத்தம், இதுவே இறைவனின் சித்தம். சிரசினில் முள்முடி மகுடம், தோளினில் சிலுவையின் பாரம், உடலினில் பெருகுது இரத்தம், இதுவே இறைவனின் சித்தம். இதோ மனிதன், இதோ மண்ணகம் வாழ்வோரை விண்ணகம் உயர்த்த உயிர் கொடுக்க வந்த உத்தமன் இறைவன். குருகுலத்திற்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் சவால் விட்ட கலகக்காரன். இதோ வேடிக்கையான போதனைகளை கற்பித்தவன். இதோ பாவிகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் அன்பு செய்தவன். இதோ அதிகாரமில்லாத அரசன், செல்வமில்லாத செல்வந்தன், சேனைகளில்லாத படைத்தளபதி. மகனே, மகளே, உன்னுடைய சூழ்நிலையில், நீ இருக்கும் நிலையில் வாழ நீ தயாரா? அந்த நிலையிலும் நீ என்னை உன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவாயா? ஆண்டவரே, மிகவும் கடினமானதொன்றை நீர் என்னிடம் கேட்கின்றீர். இதற்கு எனக்கு தைரியம் வேண்டும். நான் சுய வேள்விகள் செய்யும் தன்னலமற்றவளாக வாழ வேண்டும். ஆனால் நான் மிகவும் பலவீனமானவள் என்பதை நீர் அறிவீர். எனக்கு மனத்திடனையும் சக்தியையும் தாரும். என் சூழ்நிலைகளைக் கண்டு பயந்து ஓடாதிருக்க எனக்கு வரம் தாரும். ஆண்டவரே, என்னில் நீர் வாழ வேண்டும், என்னுள் நீர் செயல் புரிய வேண்டும், என்னை நீர் அன்பு செய்ய வேண்டும். என்னிடம் மட்டுமல்ல ஆண்டவரே, எல்லா மனிதரிடமும். அப்போதுதான் எங்களுக்கு துணிவு பிறக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 6வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை சுமக்கிறார். நான் வளர்த்த சுமையை என்
சுமக்க மறுக்கின்றன. நான் வளர்த்த சுமையை என் தோள்கள் சுமக்க மறுக்கின்றன. சிலுவைகள் எல்லாம் செய்வது நாமே, சிலுவைகள் எல்லாம் செய்வது நாமே. சுமப்பதில் தயக்கம் என்ன என் நெஞ்சே, சுமப்பதில் தயக்கம் என்ன? நான் வளர்த்த சுமையை என் தோள்கள் சுமக்க மறுக்கின்றன. நான் வளர்த்த சுமையை என் தோள்கள் சுமக்க மறுக்கின்றன. தனது ஒரு சொல்லால் அகிலமெல்லாம் படைத்த இறைவன் அதில் வாழும் எல்லா உயிர்களையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும் தலைவன் இதோ ஒரு சிலுவையின் சாதாரண மரத்தின் பழுவை கூட தாங்க முடியாத மனிதனாக காட்சியளிக்கின்றார். மனித இயல்பில் எனது பலவீனத்தை பார்த்தாயா மகனே? ஆம், என் தந்தை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டார். உன்னை மீட்பதற்கு, மனிதனும் மீட்பு பாதையில் வழி நடக்கலாம் என்பதை உணர்த்துவதற்கு உன் உருவத்தை தவிர வேறு எதை நான் தேர்ந்தெடுக்க முடியும்? ஏனென்றால் நீ எனது மறுபக்கம். நீயும் பலவீனமானவன் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நான் எனது பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள பல நேரங்களில் தவறியுள்ளேன். இப்பொழுது எனது பலவீனங்களையும் குறைகளையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆம், நான் குறையுள்ளவள்தான், உடல் அளவால், உள்ளத்தால். ஆன்ம அளவில் நான் பல சமயங்களில் தவறுகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறைகளுடன் நான் வாழ வேண்டுமென்பது உமது சித்தம். ஆனால் இந்த குறைகளோடு உமது திருப்பாதையில் நான் வழி நடக்க வேண்டும். என் குறைகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும், குறைகளைக் கண்டு மனம் குன்றிவிடாமல் உறுதியோடு என் சிலுவையை சுமந்து கொண்டு அடிச்சுவடுகளில் நடக்கவும் எனக்கு வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. 7வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். துன்பம் சுமக்கும் மனிதனை கண்டால் பரிதாப உணர்வு மனதினில் தோன்றும். நமக்காக ஒருவன் துன்பம் சுமந்தால் மனமெல்லாம் சுமையாகி கண்ணீர் பெருகும். துன்பம் சுமந்தவன் நமக்காக இறந்தால் இறந்தவன் வாழ்வு நமதாகுமே. உன்னை நான் அன்பு செய்கின்றேன், வாயால் சொல்வது வெகு சுலபம். உண்மையில் அன்பு செய்வதென்றால் சிலுவை மரணமும் பரிசாகலாம். என் உடலில் இருந்த தெம்பெல்லாம் போய்விட்டது. என்னால் என் சிலுவையை தனியாக இனி சுமக்க முடியாது. சேனை தலைவர்கள் சீமோனை அழைத்து என் சிலுவையை கல்வாரி சிகரத்திற்கு சுமந்து வரும்படி பணிக்கிறார்கள். அன்பு மகனே, மகளே, இந்த சீமோனும் உன்னைப் போல மனிதன்தான். உனது உதவி எனக்கு பல நேரங்களில் தேவைப்படுகிறது. பிறரது சுமையை நீ பகிர்ந்து கொண்டு அவர்களை மகிழ்விக்கும் பொழுது நான் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கும் சிலுவையை நீ பகிர்ந்து கொள்கிறாய் என்பதை மறவாதே. கீழே கிடக்கும் கிழிந்த ஓர் காகிதம் அல்லது குப்பையை அப்புறப்படுத்தும் பொழுது, சிறு குழந்தைக்கு அதன் வேலையில் நான் உதவும் பொழுது,
பசியுற்றவனுக்கு நான் எனது உணவை பகிர்ந்தளிக்கும் பொழுது, ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலாக உதவும் பொழுது, அறியாமையில் வாடுவோருக்கு அறிவு புகட்டும் பொழுது, இதுபோல் இன்னும் பல வேளைகளில் நான் என் உதவிக்கரங்களை ஈட்டும் பொழுது என் பெயர் சீமோன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, அந்த நேரங்களில் நான் காட்டும் இரக்கம், பரிவன்பு எல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கல்ல, உமைக்கே என்பதை நான் புரிந்து கொண்டேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. வீடு நாடு உலகம் முழுதும் பிரிவினை ஒன்றே வாழ்ந்திடும் காலம், ஜாதி சமயம் தன்னலம் கொண்டே நீதியை மறந்த மனிதரின் கூட்டம், அன்று வந்தவன் அன்பின் வேந்தன், மறுமுறை வருவதோ நீதியின் தேவன். உன்னை நான் அன்பு செய்கின்றேன், வாயால் சொல்வது வெகு சுலபம், உண்மையில் அன்பு செய்வதென்றால் சிலுவை மரணமும் பரிசாகலாம். 8வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். சிலுவை சுமந்த பார்வையும் அன்பு இயேசு திருமுகச் சாயலும் என் இதயம் பதிந்திட வேண்டுவேன், புது உதயம் மலர்ந்திட வாழுவேன். என் இதயம் பதிந்திட வேண்டுவேன், புது உதயம் மலர்ந்திட வாழுவேன். சிலுவை சுமந்த பார்வையும் அன்பு இயேசு திருமுகச் சாயலும் என் இதயம் பதிந்திட வேண்டுவேன், புது உதயம் மலர்ந்திட வாழுவேன். என் இதயம் பதிந்திட வேண்டுவேன், புது உதயம் மலர்ந்திட வாழுவேன். எருசலேம் நகரில் வாழும் குழந்தைகளை ஒன்றாக கூட்டி அரவணைத்து அன்பு செய்ய நான் பலமுறை துடித்தேன். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது இதோ இந்த பெண்கள் எனக்காக அழுகிறார்கள். இவர்களைக் கண்டு என் இதயம் அழுகின்றது. அவர்களுக்கு வரப்போகும் துன்பத்தை எண்ணி என் இதயத்தில் குருதி கசிகின்றது. ஆனால் ஆறுதல் தேடி வருவோர்க்கு நான் ஆறுதல் அளிப்பேன். அன்பு மகனே, அன்பு மகளே, நீ எவ்வளவு தூரம் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுவாய், மற்றவர்களுக்கு ஆறுதலாக வாழ்வாய், என்னிடம் கூறுவாயா? ஆண்டவரே, நிச்சயமாக உம்மைப் போல் நான் வாழ்ந்ததில்லை. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற முறையில்தான் நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் பிறருக்கு ஆறுதலாக இருக்கவும் இரக்கத்துடன் வாழவும் கற்பித்தருளும். இயேசுவே, நீர் சிலுவை பாதையின் பொழுது துன்பப்படும் நேரத்திலும் பிறர் மீது கொண்டுள்ள இரக்கம், மன்னிக்கும் மனப்பான்மை என் இதயத்தை தொடுகின்றது. இந்த அன்பு உள்ளம் என்னிடம் அணுவளவாவது நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, நான் உம்மைப் போல் இரக்கமுள்ளவனாக வாழ எனக்கு உமது உதவியை தாரும். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 9வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். பகையுணர்வு பொறையோடி கெடுத்து வாழுது, அன்பு நெஞ்சம் உள்ளதெல்லாம் கொடுத்து வாழுது. பகையுணர்வு பொறையோடி
கெடுத்து வாழுது. அன்பு நெஞ்சம் உள்ளதெல்லாம் கொடுத்து வாழுது. பகைவனுக்கும் அன்பு செஞ்சு வாழ்ந்திட வேணும். அந்த பரமனோட பாதையில நடந்திட வேணும். பாடையில கொண்டு போக ஏதுமில்லைங்க. பாடையில கொண்டு போக ஏதுமில்லைங்க. நம்ம அன்பு மட்டும் செத்த பின்னும் நிலைச்சு வாழுங்க. அன்பு செய்து வாழ்வதற்கு வாழ்க்கை போதல. எதிர அடுத்தவன பகைச்சி வாழ நினைப்பதேனுங்க. புல்ல போல வளர்ந்து போகும் வாழ்க்கை தானுங்க. ஓ, புல்ல போல வளர்ந்து போகும் வாழ்க்கை தானுங்க. மனுஷன் மகிமையெல்லாம் பூவை போல உதிர்ந்து போகுங்க. அன்பு செய்து வாழ்வதற்கு வாழ்க்கை போதல, வாழ்க்கை போதல, வாழ்க்கை போதல. இதோ ஏழைகளின் அரசன் தன் படைப்புகளின் முன்னே உடையிழந்து நிற்கிறான். இந்த சிலுவை, என் மரணப்படுக்கை, இது கூட எனக்கு சொந்தமானதல்ல. இருந்தாலும் என்னைப் போல் செல்வந்தன் வேறெவரும் இல்லை. என்னிடம் ஒன்றுமில்லைதான். ஆனால் என் தந்தையின் அன்பு முழுமையாக உள்ளது. அன்பு மகனே, எனக்காக எல்லாவற்றையும் இழந்து நின்றால் நீயும் என்னைப் போல ஓர் அரசன். ஒன்றுமில்லாதவன்தான். ஆனால் என் தந்தையின் அன்பு என்றுமே உனக்கு நிலையாக உள்ளது. ஆண்டவரே, என்னிடம் உள்ள அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என்னையே உமக்கு தருகின்றேன். என்னுடைய கௌரவம், சொத்து, சுகம், அந்தஸ்து அனைத்தையும் துறந்து உமது பின் வர நான் தயாராக உள்ளேன். ஆணவம், சுய கௌரவம் இது போன்ற எனது தனிமைச் சிறையில் இருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. நான் என் சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் ஏழையாக வாழ்வேன். அப்பொழுதுதான் உம்மில் நான் செல்வந்தனாக வாழ முடியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 10வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்ல கள்வன். கடுந்தவம் புரிந்து கருணையில் நனைந்து உலகினில் வலம் வருவோம். வாழ்வில் கடுந்தவம் புரிந்து கருணையில் நனைந்து விடுதலை சுகம் காண்போம். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிக்க வல்லவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிக்க வல்லவர் இயேசு. அன்பு மகனே, மகளே, சிலுவையில் அறைபடுவது என்பதை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த வேளையில் என் வேதனையில் என் ஆவி முழுவதும் இழந்தவனாக, களைப்புற்றவனாக நான் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மனதில் ஒரு அமைதி, மின்னல் கீற்று போல் ஓர் நிறைவு, என் துன்பமெல்லாம் ஒரு நொடிப்பொழுது நின்றுவிட்டது போல் புது தெம்பு தென்படுகிறது. ஆண்டவரே, நீர் மாட்சிமையுடன் வரும்பொழுது என்னையும் நினைவு கூர்ந்தருளும். நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்பதை நான் உனக்கு உறுதியாக கூறுகிறேன். மகனே, உன்னால் எந்த அளவு இரக்கத்துடன் வாழ முடியும்? அதோ பார்த்தாயா,
தீய கள்வன் என்னை திட்டிய போதிலும் நல்ல கள்வன் என்மேல் இரக்கம் கொண்டானே, ஆறுதலாக 2 வார்த்தை பேசினானே. உன்னால் உன் துன்பத்திலும் பிறர் மீது குற்றம் சாட்டாமல் வாழ முடியுமா? யோசித்துப் பார் மகனே. எத்தனை முறைகள் நீ உன் சகோதரனை குற்றம் சாட்டி இருக்கிறாய். உன் பொறுமையை இழந்து எத்தனை முறைகள் நீ நாக்கூசாமல் பிறர் மனம் புண்படும்படி பேசியிருக்கிறாய். ஆம், எத்தனை முறைகள் நீ மட்டுமே புண்ணியவாளன், மற்றவர்களெல்லாம் பாவிகள் என்ற நினைப்பில் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, நீர் கூறுவது உண்மைதான். ஆம், நீர் எப்பொழுதுமே பிறரை மன்னிக்கும் மனம் கொண்டிருந்தீர். ஆனால் உலகில் வாழும் அனைவரையும் நான் குற்றவாளி கூண்டிலே ஏற்றி குறை கூறுபவனாகவே வாழ்கிறேன். எங்களது அரசியல், பொருளாதாரம், திரைப்படம், தொழிற்சாலைகள், மது, மாது, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், கிறிஸ்துமஸ் தினம், எனக்கு பிடிக்காத குருக்கள், கன்னியர்கள், இப்படி பலவற்றையும் பலரையும் நான் குற்றம் சாட்டியுள்ளேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவி. பிறர் செய்த தவறை மறக்க முடியாவிட்டாலும் அவர்களை மன்னிக்க எனக்கு கற்றுத்தாரும். எனக்கு தீமை செய்தவர்களை நான் பொறுப்பது போல என் பாவங்களையும் பொறுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 11வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரியாளும் அருளப்பெறும் சிலுவையின் கீழ். சுமைதாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள், சுமைதாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள், வலுவான துன்பமோ பரமனின் சொந்தங்கள், கல்வாரி மேடைகள் உறவாகும் பாலங்கள், கல்வாரி மேடைகள் உறவாகும் பாலங்கள், சுமை தாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள். பரிவு நிறைந்த பார்வை, அன்பு ததும்பும் பார்வை, கண்ணீர் மல்கும் கண்கள். இதோ நான் மிகவும் அன்பு செய்த என் தாய் மரியாள், என் அன்பு சீடர் அருளப்பர் இருவரும் என்னையே பார்த்த வண்ணம் நிற்கின்றனர். நான் சுற்றி பார்க்கிறேன். இங்கு ராயப்பர் இல்லை, ஏன் தோமையார் கூட இல்லை. ஆனால் என் தாயும் அன்பு சீடரும் சிறிதும் அச்சமின்றி அயற்சியின்றி இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றனர். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? தங்கத்தினால் செய்த கிரீடமா? இல்லை, என் தலைமேல் தரித்திருக்கும் முள்முடிதான் அவர்களுக்கும் கிடைக்கப் போகிறது. அவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள். அதனால் அவர்களும் துன்பப்பட வேண்டும், சிலுவை பாதையின் வழியில் நடக்க வேண்டும். என் இயேசுவே, என் குறைகளையெல்லாம் மன்னித்தருளும். என் ஏமாற்றங்கள், தோல்விகள், துன்பங்கள், நோய் இவைகளுக்கெல்லாம் பின்னால் உமது அன்பின் கரம் உள்ளது என்பதை நான் மறந்தே வாழ்கின்றேன். சிலுவையின் கடினமான மரத்தை மட்டும் நான் மேலோட்டமாக பார்க்கிறேனே ஒழிய, அதற்கு பின்னால் உள்ள உமது அன்பின் இதமான அரவணைப்பை நான் மறந்துவிட்டேன். இதோ இப்பொழுதே என் பலவீனத்தை, என் குறைகளை, என் நோய்களை, என் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தின் கவலைகளை நான் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்ய வேண்டும். அது ஒன்றே எனக்கு போதும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 12வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். கல்வாரி கண்ட கருணையே, மலையின் சிகரம் இமயம் என்றால் அன்பின் எல்லை கல்வாரி என்றோ. அந்த அன்பில் மூழ்கினால் அவனியே அமைதி பூங்காவாக மாறுமன்றோ. இப்பொழுது சிலுவையே எனது பிரசங்க மேடையாகிறது. தந்தையே, இவர்களை மன்னியும். என்றே நீ வான்வீட்டில் என்னோடு இருப்பாய். இதோ உன் தாய், இதோ உன் மகன். நான் தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. என் கைகளையும் கால்களையும் அழுத்தி என் நரம்பு நாடிகளெல்லாம் துடிக்க, என் உடல் முழுவதையும் வேதனையோடு உயர்த்தி நான் இந்த வார்த்தைகளை கூறும்போது என் மேனி முழுவதும் ஒவ்வொரு அணுவும் தாழ முடியாத வேதனையில் துடிப்பதை நான் உணர்கிறேன். இறுதியாக எல்லாவற்றையும் தாங்கி முடித்தபின் என் மனித சக்தி அனைத்தையும் இழந்து விடுகிறேன். என் உயிர் பிரிகின்றது. என் இயேசுவே, இறைவா, எனக்கு என்ன சொல்லுவது, என்ன செய்வது என்றே புரியவில்லை. என்றாவது ஒரு நாள் நானும் இறப்பேன் என்பது உறுதி. அன்று நான் எனது மரணத் தருவாயில் படப்போகும் துன்பங்கள், மனவேதனைகள், இன்னும் என்னை எதிர்நோக்கியிருக்கும் அனைத்தையும் நான் இப்பொழுதே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் ஒரு நொடி பொழுதை கூட என்னால் கூட்ட முடியாது என்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, அந்த மரணம் இப்பொழுதோ அடுத்த நொடி பொழுதோ என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். என் பாவங்களை மட்டுமல்ல இறைவா, என் சகோதரர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, எங்களை கைவிடாதேயும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 13வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். மண்ணில் விழுந்து மடிகின்ற விதைகள், விண்ணில் பூத்திடும் மலர்கள். மண்ணில் விழுந்து மடிகின்ற விதைகள், விண்ணில் பூத்திடும் மலர்கள். இறப்புகளின்றி உயிர்ப்புகள் இல்லை, இறைவனே வாழ்வின் எல்லை. மண்ணில் விழுந்து மடிகின்ற விதைகள், விண்ணில் பூத்திடும் மலர்கள். மானுடல் எடுத்த என் வாழ்வு முடிகின்றது. ஆனால் மரியாளுக்கும் மதலேனாளுக்கும் ராயப்பருக்கும் அருளப்பருக்கும், ஏன் உனக்கும் புதிய வாழ்வு ஒன்று துவங்குகிறது. மனிதனாக நான் செய்த பணிகளெல்லாம் முடிந்துவிட்டன. ஆனால் இப்பொழுது என் திருச்சபையின் வழியாக, உனது வழியாக என் பணிகள் தொடர வேண்டும். என் அன்பு மகனே, மகளே, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நான் உன்னையே எதிர்நோக்கி இருக்கிறேன். நீ எனது சீடனாக வேண்டும், புனிதனாக வேண்டும். எனக்காக உன் உயிரையும் பலியிடும் அளவுக்கு துணி உள்ளவனாக வேண்டும். என் இயேசுவே, ஆண்டவரே, உமது சீடனாக புனிதனாக வாழ வேண்டுமென்பதுதான் என் விருப்பம். இருந்தாலும் என்னுடைய பலவீனத்தை நீர் அறிவீர். குறுகிய உமது வாழ்நாளில்
உம் போதனையை கேட்டவர் சிலரே, உமது அன்பை கண்டு கொண்டவர்கள் வெகு சிலரே. எனவே உமது போதனைகளும் அன்பு சேவைகளும் பணிகளும் அகிலமெங்கும் பரவ வேண்டும். அதற்கு ஏற்ற கருவியாக நான் மாறுவேனாக. ஆனால் ஆண்டவரே, நான் பலவீனமானவன், ஒன்றுமில்லாதவன். எனக்கு நீர்தான் உதவி செய்ய வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. 14வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உயிர்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். அஞ்சாதீர்கள், நான் தான். அன்பு மகனே, மகளே, புனித வெள்ளிக்கிழமையின் துன்ப துயரங்களுக்கு பின்னால் காலியான கல்லறையின் மகிழ்ச்சி வருகிறது. இதுவே உனது அனுபவமாகவும் இருக்க வேண்டும். எனது கதையே உன் வாழ்க்கையேட்டில் எழுதப்பட வேண்டும். நீயும் உயிர்த்தெழுவாய், என்றும் மகிமையில் வாழ நீயும் உயிர்த்தெழுவாய். மகனே, மகளே, நீ வருத்தத்துடன் இருக்கலாமா? துன்பங்களைக் கண்டு மனம் குன்றிவிடலாமா? கூடவே கூடாது. உன் சிலுவை பாதையில் நானும் உன்னோடு துணை வருகிறேன். இதை நீ மறந்து விடாதே. தைரியமாக இரு. சிலுவை பாதையின் வாழ்வு உனது மகிமையின் வாழ்வு, வெற்றியின் வாழ்வு. ஏனென்றால் நான் எனது சிலுவை பாதையின் வழியே உனக்கு என் வான்வீட்டை திறந்து விட்டேன். என்று எனது விருந்தினனாக நீ வருவாய் என காத்துக்கொண்டே இருக்கின்றேன். இயேசுவே, என் இனியவரே, என் ஆண்டவரே, உன் பாடுகளே என் வாழ்வின் அடிச்சுவடுகளே. இயேசுவே, என் இனியவரே, என் ஆண்டவரே, உன் பாடுகளே என் வாழ்வின் அடிச்சுவடுகளே.